கரெக்ட்டா ஒரு 1 மந்த் முன்னாடி நம்மாழ்வார் உழவர் சந்தையில வாங்குன நாட்டு ரக மல்லி விதை அத தான் விதைச்சிருந்தோம். கரெக்ட்டா 1 மந்த் ஆயிருச்சு. இப்போ வந்து அந்த செடியிலலாம் பூவே பூத்துருச்சு. எனக்கு வந்து பறிக்கவே மனசு வரல. ஏன்னா வந்துட்டு நம்ம நார்மலா வாங்குற அந்த மல்லிய விட இது வந்துட்டு இலைலாம் ரொம்ப மெல்லிசா ரொம்ப கியூட்டா இருந்தது. அதனால இன்னும் கொஞ்சம் வளரட்டும் வளரட்டும்னு விட்டுட்டேன். பார்த்தா வந்து அதோட ஹைட்டே இவ்வளோதான். ஹைப்ரிட் மல்லி தான் வந்துட்டு நல்லா நெறைய பெருசா வளரும்னு நெனைக்கிறேன். இல்லன்னா வந்துட்டு இந்த பாட்டோட சைஸ் பத்தலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இன்னொரு பக்கெட்ல வச்சிருந்தது வந்து நல்லா ஹைட்டா மொளச்சிருக்கு. பட் வந்து அந்த இலைலாம் வந்து ரொம்ப மெல்லிசா ரொம்ப அழகா இருந்தது. அதனாலயே நான் இவ்வளோ நாள் பறிக்காம வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு நம்ம கட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இடையில இடையில எங்களுக்கு தேவைப்படுறப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பறிச்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டாக்க, இன்னும் 1 வீக்ல வந்து மறுபடியும் நல்லா வளர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஒயிட் கலர் பூவ பார்க்குறதுக்கே இந்த ஜிப்ஸி பூலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி அந்த பூவ அப்படியே விட்டுறலாம், அழகா இருக்குல்ல அப்படின்னு நெனச்சேன். ஆனா அப்படியே விட்டா கூட கொஞ்ச நாள்ல செடி வந்துட்டு நல்லா கருகுன மாதிரி ஆயிரும். அதனால நம்ம கட் பண்ணி விட்டா கூட திருப்பி திருப்பி முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நம்ம செடியெலாம் கட் பண்ணும்போது சிசரை வந்து நீட்டாக கழுவிட்டு கட் பண்ணணும். ஏற்கனவே வந்து மண்ணாக இருக்குது அந்த மாதிரிலாம் கட் பண்ணால் நம்ம செடி கொஞ்சம் வந்து அதனால் சஃபர் ஆகும். அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா நீட்டான சிசர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த பாதியோட மல்லியை கட் பண்ணி விட்டோம்னா திருப்பி 1 வீக்கில் நல்லா வந்து முளைச்சி வந்துடும். நம்மளே வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி நம்மளே அதை சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். கடையில் வாங்கினா ஒரு 10 ரூபாய்க்கே நிறைய கிடைக்கும். ஆனால் வந்துட்டு நம்மளே விவசாயம் பண்ணி அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு அந்த கடையில் வாங்குறதுல இருக்காது. நான் மல்லி, புதினா 2மே வந்துட்டு தொட்டியில வச்சு வளர்த்துட்ருக்கேன். இன்னொரு மல்லி வந்துட்டு இந்த பக்கெட்டில் தான் வச்சு வளர்த்தேன். இது வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்துச்சு. நல்லா அதை விடையுமே இது கொஞ்சம் இலைங்கள்லாம் வந்து பெருசாக வளர்ந்துருந்தது. சரின்னு இதையும் நான் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து 1 வீக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து மல்லி வந்து கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அந்த பூவை வந்து என்ன பண்ணுறது? எடுத்துட்டு சமைக்கணுமா? இல்லை பூவை சேர்த்து போட்டுடலாமா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை பார்க்குறதுக்கு ஒரு பொக்கே மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பூவும் வந்து ஜிப்ஸி பூ மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி பூ வந்து மல்லியில் பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறம் வந்துட்டு மல்லியில் விதை வரும்னு நினைக்கிறேன். விதை வேணால் நம்ம கடையில் வாங்கிக்கலாம். அதனால நம்ம